ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நகைக்கடை தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டா, எதில் நம்ம ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும், என்ன மாதிரி தேவைங்க இருக்கிறவங்க மந்த்லி ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரி தேவை இருக்கவங்க டிஜிட்டல் கோல்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் கோல்டை சேவ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோல்டை ஏன் நம்ம சேவ் பண்ணணும், ஏன் கோல்டில் நான் முதலீடு பண்ணணும், இதுக்கு ஏன் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் நிறைய ஆப் கொண்டு வராங்க, நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா நம்மளோட நல்லதுக்காகவும் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். என்ன இதில் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோல்டு சேவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இன்டைரக்டாக நம்மளோட வளத்தை நம்ம பெருத்துக்கிறோம். அதாவது நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டை டபுள் ஆக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் கோல்டு. ஆனால் இது உடனே நடக்குமா, இன்றைக்கி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இன்றைக்கே கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும்போது தான் இதில் அசெட் கிடைக்கும். அதாவது நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண வேல்யூவோட டபுளாக கிடைக்கும். இது ஒரு ஃபிசிக்கலான அசெட். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், கோல்டு இருந்தால் தான் இந்த ஊரில் மதிப்பாங்களா அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே நான் போகல. நான் எப்படி சொல்கிறேன்னா, கோல்டுன்றது ஒரு அத்தியாவசிய பொருளாயிடுச்சு. ஒரு ஒரு நம்மளோட ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு நான் வெல்த்தியாக இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காகவும் கோல்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய லேண்ட் இருக்கலாம், நீங்கள் நிறையா படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு மனுஷனை ஃபஸ்ட்டு பார்க்குறப்பவே அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, இதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்றத வச்சு தான் வேல்யூ பண்ணுறாங்க. இது உண்மையா இல்லையான்றதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்காக தான் கோல்டு வாங்கணும் அப்படின்றத நான் சொல்லவே வரல, அடுத்தவங்க கிட்ட காட்டணுன்றதுக்காக கிடையவே கிடையாது. இது ஒரு ஃபிசிக்கலான அசெட். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் இதை சொல்கிறேன். அடுத்தது எமர்ஜென்சி அசெட்டும் இதுதான். எமர்ஜென்சி அசெட் அப்படின்னா என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கோம், நாளைக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வருதுன்னா, ஒரு லேண்டே நம்ம நிறையா வச்சுருக்கோம், அதை நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் உங்களுக்கு டைம் எடுக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 2 மாதமோ 3 மாதமோ ஆகலாம். ஒரு ஆளை தேடணும், நம்ம அதை விற்கணும், அவங்கக்கிட்ட இவ்வளோ ரேட் அதுன்னு பேசணும், அவங்க இவ்வளோ தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. பட் இதுவே நீங்கள் கோல்டை வச்சுருக்கப்ப உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மார்க்கெட் ரேட் இதுதான், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ₹100 அந்த மாதிரி தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா உடனடியாக கேஷும் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க கிட்ட சேல் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி அப்படின்னாலும் நம்ம கிட்ட இருக்க நகையை கொடுத்தோன்னா ஒரு நிமிஷத்தில் காசு கொடுத்துருவாங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட போய் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான இதுவே கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதோட விஷயத்துலேருந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்கள் 2010 கோல்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் உங்களுக்கு 3000மோ 4000மோ தான் இருந்திருக்கும். இப்போ 13,000 உங்களுக்கே தெரியும், ஒரு கிராமுக்கு 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று, நம்ம இப்போ இந்த நாட்டில் இருக்கோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் திடீர்னு நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் நம்ம கூட கொண்டுட்டு போக முடிய ஒரே ஒரு விஷயம் கோல்டு மட்டும்தான். ஈஸியாக செல்லும் பண்ணிட்டு போகலாம், இல்லை இவ்வளோ லிமிட் கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா அது கோல்டு ஒரு விஷயம் மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ லேண்டு வீடு எது வச்சுருந்தாலும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது வேறு கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறப்ப. ஸோ இது ஒரு ஈஸியானது. இன்னொன்று, இதை நீங்கள் ஜென்ரேஷனாக பாஸ் பண்ணலாம். இப்போ உங்களோட பாட்டி நகையை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ ஒரு இடத்த உங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறாங்கன்னா அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது. அவங்க யூஸ் பண்ணி ஒரு பொருள் நம்ம கொடுக்கும்போது அவங்க மேலே இருக்கிற அன்பும் சரி, அவங்க இவ்வளோ நாள் இதை பார்த்து வச்சுருக்காங்க, நம்ம அதை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எமோஷனல் கனெக்டும் வரும். இந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த கோல்டில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரியான ஒரு எமோஷனல் கனெக்ஷன் உங்ககிட்ட இருக்குது இந்த மாதிரி பாட்டியோட நகை, தாத்தாவோட நகை, அம்மாவோட நகை அப்படிலாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதுதான் மெயினான ரீசன் நம்ம கோல்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம மந்த்லி சிட் ஸ்கீமில் இருக்க பெனிஃபிட்ஸ் ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு மந்த்லி ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா நம்மளால் போய் நகையாக ஒரு டைமும் வாங்க முடியாது. ஸோ மொத்தமாக ஒரு பெரிய நகையாக வாங்குறதுக்காக நம்ம ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் மாதம் ஒரு கோல்டு அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். அது மூலியமாக நம்மளோட பட்ஜெட்டிங்கை நம்ம பெஸ்ட்டாக கொண்டு வர முடியும். அதாவது நம்மளுக்கே ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு டிசிப்ளின் வரும். மாதம் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, ₹5000 சீட்டு கட்டியிருக்கோம், ஸோ அதை எடுத்து வச்சுட்டு தான் மற்ற செலவெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னும் போதே நம்மக்கிட்ட இருக்க தேவையான செலவுகள் எல்லாமே, அதாவது தேவையில்லாத செலவுகள் எல்லாமே குறைஞ்சிடும். இதுவே நம்மளுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்க, நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ்ஸை பார்ப்போம், சரி போய் இதை வாங்கலாமே அப்படின்னு தோணும். பட் இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். இந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் தான் இருக்கும். 11 மாதமும் நம்ம தொடர்ந்து அதை கட்டுற மாதிரி வரும். ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
10 மாதத்துலேயே முடிகிற மாதிரியான ஸ்கீம்ஸும் வந்து இருக்குது. மினிமமாக இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணோம், ஒரு மந்த்லி சிட்டில் ஜாயின் பண்ணோம்னா ஒரு 1000 ரூபாயாவது மினிமமாக மந்த்லி நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி விஷயமும் இருக்குது. இன்னொன்று ரேட் ஃப்ளக்சுவேஷன் வந்து நடக்கும். அதாவது நீங்கள் சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் 4000 ரூபாயா இருந்திருக்கும். நீங்கள் முடிக்கும் போது இப்போ இருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 10,000 ரூபா அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு நகை வாங்கணும், ஒரு 5 பவுனில் வாங்கணும்னு நினச்சி நம்ம ஒரு சீட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஏறிட்டு இருக்க கண்டிஷனில் நம்மளால் அந்த அளவுக்கு வாங்க முடியாது. ஏன்னா ரேட் நாளைக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படின்னும் போது இப்போ ஃபிக்ஸடான அமௌண்ட்டில் நம்ம என்னென்னக்கு கட்டுறோமோ அன்னன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் கணக்கு வைப்பாங்க. ஸோ நம்ம ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது அமௌண்ட்டாக வைக்கிற ஸ்கீமை விட கிராமாக வைக்கிற ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. இதை பற்றி நம்மளோட சேனல்லே நிறைய ஸ்கீம்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஜுவல்லரிஸ் வாங்குறது ரொம்ப பெனிஃபிட். எப்படி அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸில் வந்து இருக்காது. ஸோ நம்ம வெறும் கிராம் இப்போ 10 கிராம் நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னா 10 கிராமுக்கான கோல்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், எந்த வேஸ்டேஜ் இல்லாமல். ஜிஎஸ்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 11 மாதமும் நீங்கள் ஒரு டைமிங்குள்ளே கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த மந்த் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து கட்டி முடிக்கணும், அந்த மாதிரியானது இருக்கும். ஒரு சில ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயம் தான் இதில் வந்து மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட் ஸ்கீமும் நல்லது தான். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் இருந்தால் கூட, இப்போ உங்களுக்கு 2வது மாதம் நீங்கள் ஒரு 2000 ரூபாய் சீட்டு சேர்ந்துருக்கீங்க, 2வது மாதம் உங்ககிட்ட 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியுது, 3வது மாதமும் 10,000 ரூபாய் சேவ் பண்ண முடியுதுன்னா நீங்கள் புது சிட் ஸ்கீம் தான் ஜாயின் பண்ணணும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு மாதம் தள்ளி போயிடும். நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணால் இன்னொரு 11 மாதம் வெயிட் பண்ணணும். ஏற்கனவே கட்டின ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மாதம் போயிட்டுருக்கும், நீங்கள் ஒரு மாதம் கட்டியிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் டைம் டிலே அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து டிஜி கோல்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அது மாதிரி ரேட் ஃப்ளக்சுவேஷன் ஆகுது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு வந்து 6,000 ரூபா ஒரு கிராம் இருக்குது. திடீர்னு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா ஆகுது அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட கட்டிக்கலாம். ஓகே, இப்போ போய் 1000 ரூபாய் இதில் நான் கட்ட வேண்டாம், கம்மியாக கட்டலாம் அப்படின்றதெல்லாம் டிஜி கோல்டில் இருக்குது, இதில் கிடையாது. ஸோ கம்மியானாலும் அதிகமானாலும் நீங்கள் ஒரே ஃபிக்ஸட் அமௌண்ட் தான் கட்டுவீங்க, அன்னன்னைக்கான கிராம் தான் வரும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இந்த மந்த்லி ஸ்கீமில் இருக்குது. இப்போ டிஜி கோல்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜி கோல்டில் என்ன அப்படின்னா நீங்கள் டெய்லி கோல்டாக வந்து நீங்கள் அதை சேவ் பண்ணலாம். டெய்லியுமே இப்போ உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து 500 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் 500 ரூபா போடலாம். நாளைக்கு உங்ககிட்ட 2000 ரூபா இருக்குன்னா 2000 ரூபா போடலாம். இல்லை 3வது நாள் காசே இல்லைனாலும் கட்ட தேவையில்ல, நம்ம அப்படியே விட்டுறலாம். மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து இருக்கனால கண்டிப்பாக எல்லாராலையுமே இது வந்து பண்ண முடியும். இது வந்து 330 டேஸ். இதுவும் அதே மாதிரி 11 மாத ஸ்கீம் தான். ஆனால் இதை டெய்லியுமே கட்டலாம். இன்னொரு பெனிஃபிட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது. அது மாதிரி ரேட் குறையிற நேரம் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி கட்டிக்கலாம். அதிகமாக இருக்கும்போது கட்ட தேவையில்லை. ஏன்னா இப்போ ரேட் எல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகுது. இப்போ ஒரு 6 மாதமாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏறும் இறங்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஜி கோல்டு வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அது இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு போனஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது போனஸ் அமௌண்ட்டுன்றது எப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 ரூபாய் இப்போ கட்டுறீங்க அப்படின்னா சில கடையில் வந்து 7% கொடுக்குறாங்க, சில கடையில் 8% போனஸ் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 100 ரூபாய் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 108 ரூபாய்க்கு என்ன கோல்டு வருமோ அந்த மாதிரி வைக்கிறது தான் இந்த போனஸோடது. இதில் நீங்கள் காயினும் வாங்கிக்கலாம், ஜுவல்லரியும் வாங்கிக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் இதில் பே பண்ணணும், ஜிஎஸ்டியும் பே பண்ணணும். ஸோ இதில் வந்து எந்த டைமிங்கும் கிடையாது. இப்போ தான் கட்டணும், இந்த டைமுக்குள்ளே கட்டியே ஆகணும் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் கட்டாமல் கூட விட்டுடலாம். நம்மளுக்கு தேவையான கோல்டான அளவு வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் நிறுத்திக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணும், இப்போ எனக்கு வந்து 2 பவுன் வேணும்னா 2 பவுன் வர வரையும் நான் அதில் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் பே பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து மந்த்லி ஸ்கீம்ஸ்குள்ளே போனீங்கன்னா அது எவ்வளோ வருதோ அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். வேணும்னா வேறு சிட்டு போட்டுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நான் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன்னா, நீங்கள் ஜுவல்லரி எடுக்கணும் அப்படின்னு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி சிட் ஸ்கீம் போகலாம். இதுவே இல்லை நான் வந்துட்டு காயின் வாங்க போகிறேன், ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறேன், என்னால் வந்து மந்த்லி கரெக்டாக கட்ட முடியாது, இவ்வளோலாம் என்னால் எடுத்து வைக்க முடியாது, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னே தெரியாது, இல்லாமல் கூட போகும், அதனால தான் நான் சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு பயந்துட்டுருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் டிஜி கோல்டு வந்து போகலாம். ஏன்னா உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் போதும், நீங்கள் வந்து டிஜி கோல்டில் ஜாயின் பண்ணலாம். அதாவது 100 ரூபாய் இருந்தாவே. ஸோ இந்த மாதிரி என்னால் ஒரு ப்ராப்பரான ஃபினான்ஷியல் கொண்டு வர முடியல, அதாவது எனக்கு மாதம் இவ்வளோ இருக்குன்னே தெரியாது, ஃபிக்ஸடான சேலரியில் நான் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கோல்டு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஜி கோல்டை வந்து ஆப்ட் பண்ணலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதில் எந்த ஒரு ஃபிக்ஸடானது கிடையாது. நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து டிஜி கோல்டில் சேர்ந்துட்டு கோல்டு ஜுவல்லரி வாங்காதீங்க. கோல்டு காயின்ஸ் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள். இன்னொன்று ஹையஸ்ட்டாக போனஸ் கொடுக்குற கடையாக பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதை பற்றி என்னோட சேனல்லே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை என்னால் மந்த்லி கட்ட முடியும். பட் இருந்தாலும் நான் காயின்ஸ் தான் எடுப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் டிஜி கோல்டில் வந்து ஜாயின் பண்ணலாம். இல்லை நான் ஜுவல்லரி தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து மந்த்லி சிட் ஸ்கீம்லேயே ஜாயின் பண்ணலாம். அதுக்கு பிளான் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பெருசாக நகை எடுக்கணும்னா கொஞ்சம் இனிஷியலாகவே கொஞ்சம் நிறையா அமௌண்ட் இருக்க மாதிரி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், ஸ்ப்ளிட் பண்ணி வந்து அமௌண்ட் நீங்கள் போடுங்கன்றதை நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கடையில் சிட்டு கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அது எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்களால் ஃபிக்ஸடாக என்னால் கட்ட முடியும், நான் ஜுவல்லரி தான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மந்த்லி சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். என்னோடய சேலரி ஃபிக்ஸட் கிடையாது. எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனாலும் நான் கோல்டு சேவ் பண்ணணும். எனக்கு ஜுவல்லரி தேவையில்ல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிஜி கோல்டு போகலாம். அதுக்காக மந்த்லி சிட் ஸ்கீம்லாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுன்னா அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இருந்தாலும் நம்ம ஜுவல்லரியாக எடுத்துக்கலாம், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ரேட் ஃப்ளெக்சிபிள் ஆகிற போது நம்ம ரேட் ஏறும்போது கட்டலாம், குறையும் போது கட்டலாம். இந்த மாதிரியெல்லாம் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஜி கோல்டில் இருக்குது. அது வந்து சிட் ஸ்கீமில் கிடையாது. ஏன்னா சப்போஸ் நம்ம கட்டி முடிச்சுட்டு நாளைக்கு வந்து குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் நம்மளால் மாற்ற முடியாது, இந்த ரேட்டுக்கு மாற்றுங்கன்னு. இதில் வந்து நம்ம திரும்ப இன்னொரு டைம் ஓகே நல்லா கம்மியாகிடுச்சு இன்னும் கூட கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது கட்டலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஐடியா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.